ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா முயலின் கனவு. ஒரு அழகான அடர்ந்த காடு. அந்த காட்டில் நிறைய மிருகங்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த மிருகங்களுக்கு மத்தியில் ஒரு சுட்டித்தனமான முயலும் உண்டு. அந்த முயலும் ஒரு நாள் நல்லா தென்னை மரத்தடியில் படுத்து தூங்கிட்டு இருந்தது. அந்த நேரம் பார்த்து ஒரு கனவு கண்டுச்சு. அது என்ன கனவுனா, இந்த உலகமே பொடி பொடியாக நொறுங்குற மாதிரி ஒரு கனவு கண்டுச்சு. அப்போ பார்த்து தென்னை மரத்துலேருந்து ஒரு தேங்காய் கீழே விழுந்தது. விழுந்த சத்தத்தை கேட்டுட்டு அதிர்ந்து போன முயல், ஐயோ உலகம் அழிய போகுதே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு எந்திரிச்சிச்சு. அந்த சத்தத்தை கேட்டால் மற்ற மிருகங்கள் எல்லாரும் வந்து, என்ன முயலே இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு அந்த முயல் என்ன சொல்லிச்சு தெரியுமா? இந்த உலகமே அழிய போகுது அப்படின்னு சொல்லிச்சுது. அதை கேட்ட மிருகங்களை, என்ன உலகம் அழிய போகுதா, அப்போ வாங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிருகங்களும் ஓட ஆரம்பிச்சுது. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது காட்டினுடைய நடுப்பக்கத்துக்கே வந்துருச்சு. அங்கே ஒரு குகை. அந்த குகையில் காட்டினுடைய அரசனான சிங்கம் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. சிங்கமும் அந்த நேரம்தான் தான் வேட்டையாடிட்டு இருந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டு இருந்தது. இவங்க போட்ட சத்தத்தை கேட்டு எந்திரிச்ச சிங்கம் குகையை விட்டு வெளியில் வந்துச்சு. உடனே எல்லா மிருகங்களையும் பார்த்து, உங்களுக்கு என்ன பைத்தியமா, இப்படி கத்திக்கிட்டு ஓடுறீங்களே அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு யானையோ, இந்த உலகமே அழிய போகுது, அதனால தான் நாங்கள் இந்த காட்டை விட்டு வெளியில் ஓடுறோம் அப்படின்னு சொல்லிச்சுது. உடனே சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன உலகம் அழிய போகுதா, யார் இந்த வதந்தியை பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டு சிங்கம். உடனே யானை சொல்லிச்சுது, அது ஒரு கரடியை கை காமிச்சு. கரடியோ காட்டெருமையோ கை காட்டிச்சு. காட்டெருமையும் ஒட்டக சிவிங்கியே கை காட்டியது. ஒவ்வொரு விலங்குகளையும் அடுத்தடுத்து கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கடைசியாக மான் முயல் தான் இந்த வதந்தியை பரப்பிச்சு அப்படின்னு சொல்லி உடனே சிங்கமோ மிகுந்த கோபத்துடன், எதற்காக இந்த வதந்தியை பரப்பினாய் அப்படின்னு சொல்லிட்டு முயலை பார்த்து கேட்டுச்சு. முயலோ ரொம்ப பயத்துடன், சிங்கராஜா, நான் இந்த உலகமே அழிகிற மாதிரி ஒரு கனவு கண்டேன். அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அதனால தான் நான் இப்படி பயந்து அலற ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுது முயல். உடனே சிங்கமும் முயலை பார்த்து, எந்த இடத்துல உனக்கு இந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு கேட்டுச்சு. வாங்க சிங்கராஜா, நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா மிருகங்களையும் அங்கே கூட்டிகிட்டு போச்சு. அப்போ அங்கே ஒரு தேங்காய் விழுந்து கிடந்தது. இதை பார்த்த சிங்கம், இந்த தேங்காய் விழுந்த சத்தத்தை கேட்டு தான் இந்த முயல் பயந்து இந்த உலகம் அழிகிற மாதிரி எல்லா வதந்தையும் பரப்பிடுச்சு. இதையும் நீங்கள் முட்டாள்தனமாக நம்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிருகங்களையும் பார்த்து கேட்டுச்சு. உடனே எல்லா மிருகங்களும் இதை நினச்சி வெக்கி தலை குனிஞ்சி அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. அதற்கு சிங்கமும், இனிமேல் யார் என்ன சொன்னாலும் அந்த வதந்தியை நம்பாதீங்க, அதை கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருச்சு. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எதையுமே யார் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. அதற்கான காரணம் என்ன, ஏன், எப்படி என்று ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவெடுக்கணும்.